ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். டெய்லி என்ன சட்னி வைக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும். அதுவும் சட்னி வைக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் குயிக்காக சீக்கிரமாகவே 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை இட்லி, தோசை இல்லாமல் இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக 3 கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 3 பல் பூண்டு. காரத்துக்காக நான் இன்றைக்கி 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அரைச்ச சட்னியை இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு. இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சட்னியை இதில் ஆட் பண்ணிடலாம். 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். சட்னி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சுத்தளவுக்கு சட்னி நல்லா வற்றணும். நம்ம தாளிக்கிறப்ப இருந்த கலரை விட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், ஈஸியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.